கேன்சரை தடுக்கக்கூடிய உணவுகள் என்ன? 25 வருடங்களுக்கு முன்னாடி அங்க ஒன்று இங்க ஒன்றுமா இருந்தது. இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா. அதே மாதிரி இந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய சென்டர்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, கேன்சரை தடுக்கக்கூடிய உணவுகள் என்ன? வீட்டிலேயே இப்போ எங்களுக்கு பரம்பரையா எங்க குடும்பத்தில் அவங்கவுங்களுக்குலாம் கொஞ்சம் கேன்சர் இருக்கு, பாதிப்புகள் வந்திருக்கு. அப்ப நான் வரக்கூடாது அப்படின்னா, நான் தற்காப்புக்காக நான் என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். ஸோ அண்மை காலமாக பார்த்தீங்கன்னா, மக்கள் முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது யாரும் கூடாத இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவமனை, அதுக்கப்புறம் காவல் நிலையம், கோர்ட், இந்த 3 இடத்துக்கும் போகக்கூடாது அப்படிங்குவாங்க. ஆனா கால கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் இங்குதான் அடிக்கடி செல்ல வேண்டியதா இருக்கு. அதுல குறிப்பா மருத்துவமனையில இப்போ இன்னைக்கு டயபெட்டிக்கா, ஏதோ ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணலாம், இல்ல மருந்துகள் சாப்பிடலாம், நம்ம கொஞ்சம் சேஃபா இருந்துக்கலாம். ஏன் நம்ம நோயிலேருந்து கூட ரிவர்ஸ் ஆயிடலாம். அது மாதிரி தான் பிபி, ஹார்ட் ப்ராப்ளம்னா கூட, ஹார்ட் அட்டாக்கே வந்தால் கூட நல்லா இன்னைக்கு அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட் இருக்கு, பண்ணிடுறோம். ஆனால் இந்த கேன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, முன்னாடி காலத்தில் முன்னாடியெல்லாம் படங்களில் காமிப்பாங்க, யாருக்கோ ஒருத்தருக்கு கேன்சர் இருக்க மாதிரி. ஸோ அந்த கேன்சர் கடைசியில் அவங்க இறந்து போகிற மாதிரி அப்படியெல்லாம் காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படங்களில் மட்டும்தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எப்பயும் கேள்விப்பட்டதே கிடையாது. அடுத்து ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி அங்க ஒன்று இங்க ஒன்றுமா இருந்தது. இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா. சோ இந்த புற்றுநோயே என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, புற்றுக்கோள் அதிகமா காளான்கள்ல புற்றுல காளான் அதிகமா வர்ற மாதிரி காளான் போல நிறைய புற்றுநோய் மக்களிடம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இந்த இன்ஃபர்டிலிட்டி சென்டர் அதிகமாக அங்கும் இங்குமா நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோமோ, அதே மாதிரி இந்த கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய சென்டர்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லாமே நம்முடைய சொந்தம், உறவினர்கள், நண்பர்கள் எப்படின்னு சரௌண்டிங்ஸ்ல நிறைய பேருக்கு நிறைய கேன்சர் இருக்கு. நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எந்த பழக்கம் கிடையாது, நான் தப்பா எதுவும் சாப்பிட மாட்டேன், நான் வீட்டு சாப்பாட்டை தாண்டி எதுவும் சாப்பிட மாட்டேன், அப்புறம் ஏன் எனக்கு கேன்சர் வந்தது அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு எல்லாமே நஞ்சு தான். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சு, நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், ஷாம்பூல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், சோப்பு, பாடி வாஷ்ல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், இதுல நிறையவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்சினோஜெனிக்கா இருக்கு. நீங்க யூஸ்வலா ஜஸ்ட் கூகுள்ல போய் கார்சினோஜெனிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நீங்க இது பண்ணுங்களேன், பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருக்கும். அதுல நீங்களே பயந்துருவீங்க, ஓ இது எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல இருக்குல்ல அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு கேன்சர் இருக்கனால நம்மள கொஞ்சம் தற்காத்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் பரம்பரை ரீதியா இருக்கு அப்படிங்கிறப்ப நம்மளை தற்காத்து கொள்றது ரொம்ப முக்கியம். இருக்கா அப்படின்னா, ஆமா நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு இப்ப ஒரு கேன்சர் பேஷண்ட் இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்றே ஒரு 3rd ஜெனரேஷன்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 20 வயதுல இருக்கவங்களுக்கு வந்தது அப்படின்னா, கண்டிப்பா அவங்க ஜெனரேஷன்ல முன்னாடி இருக்கிறவங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அப்ப இந்த கடந்த 3 தலைமுறைகளா கொஞ்சம் இதோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. இப்ப இன்னும் கொஞ்சம் அதிக அளவிலேயே இருக்கு. அப்ப இதை தற்காத்து கொள்ள நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா கேன்சர்ன்னு வந்த பிறகு அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கக்கூடிய காஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது முதல் விஷயத்திலேயே அவங்க என்னதான் அவங்க முன்னேற்றமாய் வருனாலும், அந்த பணம் அப்படிங்கிறப்ப பார்த்து அவங்க கொஞ்சம் பேக் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு. அதனால என்ன அப்படின்னா, அது ஒரு விஷயம். சில பேருக்கு சிகிச்சை பலனளிக்காமல் போகுது. சில பேருக்கு ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ்லயே தான் 4th, 5th ஸ்டேஜ்ல தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கேன்சர் இருக்கிறதே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்ப மருத்துவர்களாலும் செயல்பட முடியாத நிலை போயிருது. மருந்துகளும் பலனளிக்காமல் போயிருது. ஸோ இப்படியெல்லாம் இருக்கணும்னா, ஸ்டார்ட்டிங்ல நம்ம என்ன உணவுகள் ஃபாலோ பண்ணணும். இந்த உணவு நம்ம டெய்லி நம்ம உணவுல இருக்கணும் இந்த பொருள். அந்த மாதிரி வாரம் ஒரு முறை ஒரு ட்ரிங்க்கை தான் இதுல பார்க்க போறோம். இதுல முதல் நிலையா நம்ம பார்க்கக்கூடிய உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள். குர்குமின் அப்படிங்கிறது. ஸோ இந்த மஞ்சளுக்கு இல்லாத இதே கிடையவே கிடையாது. ஆன்டிசெப்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எல்லாமே எல்லாமே எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சளுக்கு இருக்கு.
தாவிதத்தை வந்து குறைக்கும், செல்களோட வீக்கத்தை வந்து குறைக்கும். இது இல்லாம மஞ்சளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீலேட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. நம்ம உடம்புல ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுதுன்னா அதை வெளித்தள்ளக்கூடிய தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னா மஞ்சளுக்கு இருக்கு. ஸோ அதனால மஞ்சளை வந்து தினமும் உணவில் சேர்த்துக் கொள்ளணும். நம்ம யூஸ்வலா மிளகாய் தூள் இதுல எல்லாம் மஞ்சள் சேர்க்கிறோம். நீங்க மிளகாய் தூள் இப்ப ஒரு குழம்பு தூள் அரைக்கிறோம்னா அங்க மஞ்சள் சேர்க்கிறோம் அப்படின்னா இங்க மஞ்சளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அங்க நிறமி அப்படிங்கிறத விட நம்ம அந்த மிளகாய்க்கு கொடுக்கக்கூடிய தூளுக்கு அரைக்கக்கூடிய பொருட்கள்ல ஏதாவது நஞ்சு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீக்கக்கூடிய தன்மை எதற்கு இருக்குன்னா இந்த மஞ்சளுக்கு இருக்கு. அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லி. ஸோ நெல்லியும் என்ன அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னா நெல்லிக்கு வந்து இருக்கு. அது மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸையும் குறைக்கக்கூடிய தன்மை நெல்லிக்கு இருக்கு. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப யூஸ்வலா இந்த இது என்ன பண்ணும்னா உடம்புல ஃப்ரீயா நிறைய சுத்திக்கிட்டு இருக்கும். சுத்திட்டு இருக்கிறது என்ன பண்ணும்னா நம்ம போய் நம்மளோட உடம்போட செல்களை வந்து பாதிச்சு அது ஓரளவுக்கு தான் வந்து ஒரு செல் வந்து டிவைட் ஆகணும். இது என்ன பண்ணும் அதிகமா பெருகி வந்து டிவைட் ஆகும். இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஈவன் வைரஸ் பாக்டீரியா போன்றவை கூட இதை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதை தடுக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல்லிக்கு வந்து இருக்கு. அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூண்டு. ஸோ பூண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பூண்டுல வந்து யூஸ்வலா ஆலிசின் அப்படிங்கக்கூடிய ஒரு வேதியியல் சத்து வந்து இருக்கு. இது நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஆக்சுவலா புற்றுநோயின்னு ஏன் வந்ததுன்னா புத்து ஒண்ணு வராது, அப்படியே ஒண்ணு வரும், அப்படி அப்படியே ஒண்ணு ஒண்ணா வரும் பாத்தீங்களா. இது யூஸ்வலா செல்கள் மார்க் நினைச்சுக்கிட்டோம், ப்ராலிஃபரேஷன் சொல்லுவாங்க, அதிகமாகுது பாத்தீங்களா. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இவ்வளவுதான், இதுக்கு மேல நீ பெருக கூடாது, இதுக்கு மேல பண்ணா நீ வேஸ்ட்னு போயிடணும் அப்படிங்கக்கூடிய தன்மை உயிரோட உயிர்ப்பித்து வந்து வச்சிருக்காது. ஸோ அந்த தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்லிக்கு வந்து இருக்கு. அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது என்னது இஞ்சி. ஸோ இஞ்சியில யூஸ்வலா 6 ஜிஞ்சரால் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இதுவும் நம்ம உடம்புல செல்கள் ஏற்படக்கூடிய தாமிதத்தை தடுக்கும் தன்மை வந்து இதற்கு வந்து இருக்கு. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருஞ்சீரகம். ஸோ கருஞ்சீரகத்துல தைமோபினோன் அப்படிங்கக்கூடிய சத்துக்கள் இருக்கு, நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். இந்த சத்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப கேன்சர் சிக்னலிங் பாத்வே, ஒரு ஏதோ ஒரு விஷயம் கேன்சர் உருவாக்குறதுக்கு ஒரு விஷயங்கள் அனுப்பும், சமிக்கைகள் அனுப்பும். ஸோ அதை அங்க தடுத்து அந்த செல் கேன்சராக மாறாமல் ஏற்படுத்தும் தன்மை வந்து எதற்கு இருக்குன்னா இந்த கருஞ்சீரகத்துக்கு வந்து இருக்கு. இதுவும் ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. ஸோ மேல இருக்கிறது எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த கருஞ்சீரகம் மட்டும் என்ன அப்படின்னா இப்ப உடம்புக்காரங்களா ஓகே, ஆனா அழல் குற்றம் இருக்கிறவங்க தயவு செய்து இந்த கருஞ்சீரகத்தை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசி. ஸோ துளசியில யூஸ்வலா யூஜெனால் அப்படிங்கக்கூடிய ஒரு சத்து இருக்கு. இது என்னன்னா முன்னாடி நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், நம்ம ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம அழுத்தம் செல்கள் வந்து அதிகமாக எப்படி இரும்பு வந்து காற்றுப்பட்டு நீர் பற்று துருவேறிடுதோ அதே மாதிரிதான் அதான் ஆக்சிடேஷன். இந்த மாதிரி ஒரு அழுத்தத்துல செல்கள் வந்து பாதிக்கப்பட்டு என்னன்னா டிஎன்ஏவை வந்து பாதிக்கப்பட்டு கேன்சர் உண்டு பண்ணக்கூடிய தன்மை. இதுதான் மெயின் விஷயம். எதற்கு அப்படின்னா பரம்பரை ரீதியாக இந்த டிஎன்ஏல டேமேஜ் நடந்துச்சுன்னா தான் பரம்பரை ரீதியாக அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படக்கூடியது. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா துளசி. அப்ப நார்மலா நம்ம என்ன பண்ணலாம், துளசிய மிளகோடு தினமும் காலையில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல பலன் தரும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த பூண்டு, மிளகு, சீரகம் இதெல்லாம் நார்மலா வச்சு நம்ம ரசம் எடுக்கலாம், இல்ல பூண்டு வாட்டரா வந்து எடுக்கலாம். இஞ்சி குடிநீர் வந்து நம்ம தினமும் வந்து குடிக்கலாம். ஸோ இதுல கருஞ்சீரகத்தை தவிர மற்றதெல்லாம் நம்ம முறையா வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு கேன்சர் வரக்கூடிய பாதிப்புகள், இல்ல அந்த வைரஸோ பாக்டீரியாவோ இல்ல ஏதோ நஞ்சோ இல்ல நம்ம டிஎன்ஏ மாற்றக்கூடிய தன்மை வந்தாலும் அதை குறைக்கக்கூடிய தன்மை ஓரளவுக்கு இதுல உண்டு. இது இல்லாம வீட்டிலேயே நம்ம செய்யக்கூடிய ஒரு ப்ரிப்பரேஷனை வந்து பார்க்க போறோம். ஸோ இதற்கு என்ன வேணும், மொத்தம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 7 இலைகள், மற்றொரு இலை, அதனுடன் என்ன வந்து சேர்க்க போறோம்னா மஞ்சள் வந்து சேர்க்க போறோம். இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்களே யோசிப்பீங்க இது எதனுடன் வந்து இருக்கணும். இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மா இலை. ஸோ மா இலை எடுத்துக்கணும். அதே மாதிரி அதனுடன் வில்வ இலை இருக்கு பாத்தீங்களா, வில்வ இலை வந்து எடுத்துக்கணும். அடுத்து வேப்பிலை வந்து எடுத்துக்கணும். துளசி இலை வந்து எடுத்துக்கணும்.
இதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தி இலை இருக்கு பார்த்தீங்களா? அத்தி இலையை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இந்த இலைகள்லாம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொன்றும் நல்லா வந்து ஒரு கைப்பிடி வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ எடுத்துட்டு வச்சுக்கணும். அடுத்து வெள்ளை வெற்றிலை இருக்கு பார்த்தீங்களா? அது எண்ணிக்கையில ஒரு 15 வந்து எடுத்துக்கணும். ஏன் வெள்ளை வெற்றிலை வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா, கருப்பு வெற்றிலை சில சமயம் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிற மாரி இருக்கிறதுனால, வெள்ளை வெற்றிலை வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஸோ இதெல்லாம் என்ன செய்யணும்? 1, 2 வந்து நம்ம கிரஷ் பண்ணிக்கணும். கிரஷ் பண்ணிட்டு, எடுத்துட்டு ஒரு மண் சட்டியில வந்து போட்டுறணும். இதுல ஒரு 2500 எம்எல் அதாவது 2 1/2 லிட்டர் தண்ணீர் வந்து ஊற்றணும். அதே மாரி மஞ்சள் வந்து என்ன பண்ணணும்? 1 ஸ்பூன் வந்து போடணும். நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள். போட்டுட்டு நல்லா நம்ம என்ன பண்ணணும்? பாயில் பண்ணணும். ஸோ பாயில் பண்ணி இந்த 2 1/2 லிட்டர் ஒரு 1/2 லிட்டரா 500 எம்எல்லா வந்து நம்ம வந்து வர்ற வரைக்கும் பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நபர் ஒன்றுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 எம்எல். ஸோ வீட்ல இருக்க 10 பேர் வந்து அதை எடுத்துக்கலாம். வாரம் ஒரு முறை காலை வெறும் வயிற்றுல வந்து எடுத்துட்டு வரணும். ஸோ எடுத்துட்டு வரும்பொழுது அவங்க குடும்பத்துல வந்து பரம்பரை ரீதியாக கேன்சர் வரக்கூடிய தன்மை இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதுல சொன்ன மூலிகைகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம கோயில்ல தான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வில்வம் அப்படிங்கிறது யாருக்கு உகந்தது அப்படின்னா, சிவனுக்கு வந்து உகந்தது. அதே மாதிரி துளசி அப்படிங்கிறப்ப பெருமாளுக்கு வந்து உகந்ததா சொல்றோம். வேப்பிலை அப்படிங்கிறது அம்மனுக்கு உகந்ததா சொல்றோம். இதனுடன் வந்து அருகம்புல்லும் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு கைப்பிடி. விநாயகருக்கு உகந்ததா வந்து சொல்றோம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவிலை. யூசுவலா நம்ம எப்பயுமே வீட்ல இருக்கிறது வெற்றிலை பூஜைக்குரிய விஷயம். ஸோ எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது வாழ்வியல் முறையுடன் சேர்ந்த ஒரு விஷயமா தான் இருக்கு. நம்ம முன்னோர்கள் அதனால தான் இத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூசுவலா இதுல நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. வேம்பு கசப்புத்தன்மை உடையது. ஸோ அது வந்து உடம்பில் உள்ள நச்சுக்களை வந்து இது பண்ணும். இப்ப நான் சொல்றேன் பார்த்தீங்களா, அந்த வைரஸ், ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டிலாம் வேம்புக்கு வந்து இருக்கு. ஸோ அதனால வரக்கூடிய பிரச்சனைகள வந்து இது பண்ணும். அடுத்து வில்வம் அப்படிங்கிறது குளிர்ச்சி தன்மை உடையது. யூசுவலா நம்ம பாடி ஹீட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும் பொழுது இந்த மாரி பிரச்சனைகள் வந்து இருக்கும். அடுத்து வில்வத்திற்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மையும் உண்டு. யூசுவலா நம்ம சர்க்கரை அளவு அதிகமாகும் பொழுது இந்த செல்கள், கேன்சர் செல்கள் வந்து ஈஸியாக வளர்வதற்கு ஒரு மீடியாவா இருக்கு. ஸோ அதனால தான் கேன்சர் வராமல் இருப்பதற்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடியது என்னன்னா, சுகர் ரிச் ஃபுட்ஸ வந்து எடுத்துக்காதீங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் துளசி. ஸோ துளசி வந்து என்ன நம்ம முன்னாடி ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அதுல யூஜெனால் இருக்கு. இந்த கேன்சர் செல்கள் இருக்கு பார்த்தீங்களா? அது இந்த டிஎன்ஏ டேமேஜை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை வந்து இந்த துளசி வந்து நீக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான குடிநீரை வாரம் ஒரு முறை நம்ம லைஃப் லாங் ஃபுல்லா எடுத்துக்கொண்டு வந்தோம். இது யார் வேணுமாவது எடுக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வந்து கிடையாது. கொஞ்சம் மார்னிங் எம்ப்டி ஸ்டமக்ல வந்து எடுக்கணும். பட் ஒரு ரெகுலர் சைக்கிள்ல வந்து எடுத்தோம் அப்படின்னா, கேன்சர் வருவதற்குரிய பாதிப்புகள் வந்து குறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனா இதெல்லாம் கேன்சர் வர்ற மாதிரி கேன்சர் இருக்குன்னு சிம்டம்ஸ் மாரி தெரிஞ்சாலோ, இல்ல வந்து கேன்சர்ன்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாலோ, ஐயோ! அந்த ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் போக வேண்டாம். நம்ம இதையே ஃபாலோ பண்ணுவோம்னு தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்க. கேன்சரை பொறுத்தவரை ஆரம்ப காலகட்டத்தில உரிய சிகிச்சை எடுத்துட்டோம் அப்படின்னா, நிறைய பொருட்செலவுகளும் இருக்காது, உயிரிழப்பும் இருக்காது. நன்றி.